நேற்று மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் மேட்ச் நடந்தது. ஹைதராபாத்தை அடி வெளுத்து கட்டிட்டாங்க. ஐபிஎல் வரலாற்றிலே இவ்வளோ ரன் அடித்தது ஹைதராபாத் அணி தான். 277 ரன்னு டார்கெட் வச்சாங்க. மும்பை மட்டும் சும்மா இல்லைங்க, அவங்களும் 235 ரன்னு அடித்தாங்க. சும்மா 2 அணியும் 6 அடி பொலன்னு பொழந்துட்டாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஹைதராபாத் தான் மேட்ச் விளையாண்டாங்க. ஓப்பனராக ஹெட்டும் மயாங்கும் பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஹெட் அடித்த கேட்சை மிஸ் பண்ணார் டேவிட்டு. அந்த கேட்சை மிஸ் பண்ணதுனால தான் ஆட்டம் வேறு மாதிரி போச்சுங்க. 3வது ஓவர்லேயே ஹெட்டு 2 6 2 4ன்னு அடி வெளுத்து கட்டிட்டார். 5வது ஓவராக ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்தார். அவரோட ஓவரில் 18 ரன்னுக்கு அவுட் ஆனார் அகர்வால். ஃபஸ்ட்டுக்கு கேட்சை மிஸ் பண்ண டேவிட்டு இந்த கேட்சை பிடிச்சிட்டாருங்க. பேட்டிங்கு அபிஷேக் வந்தார். ஹெட்டு 18 பால்லையே 52 ரன்னு அடிச்சிட்டாருங்க. ஹாஃப் செஞ்சுரியை கரெக்ட் பண்ணிட்டாரு. கோச்சி ஓவர்லலாம் 5 4 1 6ன்னு அடி வெளுத்து கட்டிட்டாரு ஹெட்டு. மும்பை டீமை திணற வச்சுட்டாருங்க ஹெட்டு. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. நீயா நானாங்கிற மாதிரி அடி பொலன்னு பொழந்துட்டு 2 பேரும் அடி ஆஃப் செஞ்சுரி வந்துட்டான். திரும்பவும் 8வது ஓவரில் கோச்சி ஓவர் போட வந்தார். ஓவர் போல ஹெட்டு அவுட் ஆனார். 24 பாலில் 62 ரன் அடிச்சுட்டு ஹெட்டு அவுட் ஆகிட்டு வெளியேறினாருங்க. அடுத்து பேட்டிங் பண்ண மார்க்கரும் உள்ளே வந்தாருங்க. அடுத்து அபிஷேக்கு 16 பாலில் 50 ரன் அடித்து ஆஃப் செஞ்சுரி வந்துட்டாருங்க. மபாக்கா ஓவரில் அடி பொலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க அவங்க. அபிஷேக்கு 9 6 அடித்தாருங்க. அடுத்து சாவலா ஓவர் போட உள்ளே வந்தார். 103 ரன்னுக்கு அபிஷேக் அவுட் ஆகி வெளியேறினாருங்க. அடுத்து கிளாசன் உள்ளே வந்தார் பேட்டிங்க்கு. ஹைதராபாத் அணி 15 ஓவர்லேயே 200 ரன் அடிச்சிட்டாங்க. கிளாசன் 23 பால்லையே 50 ரன் அடிச்சிட்டாருங்க. ஓவரில் 21 ரன் அடித்தாங்க கிளாசன். ஹைதராபாத் அணியோட டார்கெட்டு 272 ரன்னு அடிச்சிட்டாங்க. 277 ரன்னு டார்கெட்டு கொடுக்க ஹைதராபாத் அணி மும்பை அணிக்கு ரோஹித் சர்மாவும் கிஷானும் பேட்டிங்க்கு உள்ளே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் புவனேஸ்வர் ஓவர் போட்டார். 2வது ஓவர்லேயே 2 6 அடித்தார் ரோஹித் சர்மா. நான் கூட நம்பினேங்க மும்பை அணி ஜெயிச்சிருவோன்னு. கிஷான் சும்மா இல்லைங்க, 3வது ஓவரில் 3 6 1 4 அடிச்சிட்டாரு. அடுத்து 4வது ஓவரில் கிஷானு 1 6 அடிச்சு அடுத்த பால்லையே கேட்ச் அவுட் ஆகிட்டாருங்க கிஷான். 13 பாலுக்கு 34 ரன் அடிச்சுட்டு வெளியேறினாரு கிஷான். ரோஹித் சர்மா ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால்லையே அவுட் ஆகிட்டார். அதான் மேட்ச் முடிஞ்சுன்னு நினச்சிட்டேங்க நான்லாம். அடுத்து திலக் பேட்டிங் பண்ண வந்தார். இவரோட கடமைக்கு 24 பால்ல 51 ரன் அடிச்சு டீமையை பார்த்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாருங்க. மும்பை இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது ஓவர் உத்காண்ட் ஓவர் போட வந்தார். கேட்ச் அவுட் ஆகி 30 ரன்னுக்கு வெளியேறினாருங்க. ஹார்திக் பாண்டியா உள்ள வந்தார் பேட்டிங். ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு 6 அடிச்சு அடுத்து 2வது பாலும் 4 அடிச்சார். இவர் நம்பிக்கை நாயகனா இருப்பாரு நான் கூட நினைச்சேன். அதுக்கு அடுத்து ஒரு பால் கூட பேட்ல படவே இல்லை. அடுத்து 64 ரன்னுக்கு அவுட் ஆனாரு திலக். விக்கெட்டை கமின்ஸ் தாங்க எடுத்தாரு 15வது ஓவரில். அடுத்து டிம் டேவிட் உள்ள வந்தாரு பேட்டிங்க்கு. அவருக்கும் கடைசி வரையில பந்து பேட்ல படவே இல்லைங்க. நீ 17 ஓவர்லயே 210 ரன் அடிச்சிட்டாங்க. நான் கூட ஜெயிச்சிருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். 18வது ஓவரில் ஹார்திக் பாண்டியா 28 ரன்னுக்கு அவுட்டும் ஆயிட்டாரு. மும்பை அணிக்கு 12 பால்ல 54 ரன்னு தேவைப்படுச்சிங்க. ஃபைனலாக ஹைதராபாத் 31 ரன்னுக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. டேவிட் 42 ரன் அடித்தார். சொல்லப்போனால் மும்பை அணி ஹெவி டப்பு கொடுத்தாங்க ஹைதராபாத்துக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.